உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்களில் எல்லா இடங்களும் ரசிகர்கள். கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே, உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. A few moments later. எனக்கு என் தம்பிக்கு இடையில அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல பாசத்துல எனக்கு துளியும் இல்லை, அன்புல குறையில. ஆனால் கட்சியினுடைய கோட்பாட்டு கொள்கையில நாங்க முரண்படுறோம். எங்களுடைய கோட்பாடு அது ஆரவாகி, இது நேரவாகி. இது வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நம்ம ஸ்பீட் இல்ல, ஒரு வழியா அந்த பணத்தை திருட்டாயா. அவ்வளவுதான், வெறியில இருக்கேன். நான் தான் வெறி கிடையாது, 2.5 வருஷம் வெறி, 3 வருஷம் வெறி. பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். லெட் ஜெப்பலின் பாட்டை போட்டு அப்படி வருவாரா? ஆமா, இன்னைக்கு பார்த்தா வேண்டியதான். டக் டக் டக்னு வருவாரு. இன்னைக்கு எல்லாம் சினிமாடா டேய். ஓய்யால போறா. அமுகு டுமுகு அமால் டுமா, அமுகு டுமுகு அமால் டுமா. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். பிரச்சனை இருக்கும்போது சிரிக்கத்தான் முடியுமா, இல்ல சிரிச்சாதான் பிரச்சனை முடிஞ்சிருமா? பிரச்சனையில இருந்து ஓடி போகத்தான் முடியுமா, இல்ல ஓடி போயிட்டாதான் பிரச்சனை தீந்துருமா? Shut the music. நாங்களும் ஜீவம்ல சீப்பு வச்சிருக்கோம். அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவர். தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி? ஆமா. கலரா? ஆமா. நானு? ஆமா. வாவ். ஆக்சுவலி நல்லாவே இருக்கு. காலி பண்ண ஸ்டேஜ் மேல ஏறி எல்லாரும் முன்னாடியும் சார்பட்டா பரபர வெட்டி பெருமாள் வகையான கத்தி சொல். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்க கூடாது. அது உங்களுக்கு சந்தோஷம். அடே பேயில போமா. இலே இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். உனக்கு எனக்கும் பகதான். பாம்பு தீண்டியே தீரும். மிமிக்ரி பண்ணி நைட் பூரா அமர்க்கல படுத்திட்டான், பின்னிட்டான். ஆமையா? சரி, நீ போ. ஏன் கத்துற? சரி சரி சரி. என்னால முடியலடா. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நான் உங்களை டம்மி பீஸ் நினைச்சேன். இப்படி கில்லி மாதிரி அடிச்சு ஃபைட்டர்ஸை பறக்க விடுறீங்களே பாஸ். சின்னதா பண்ணி பண்ணி போர் அடிச்சிருச்சு, பெருசாதான் செய்யலாமா? நாங்க நீங்க டைமிங் மிஸ் பண்றீங்க. போங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா.
இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. யார் இது? சித்தப்பு. நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. ஆமா நான் வர்றேன். அடுத்த வாரம் என் தம்பி வர்றான். தம்பியா? சித்தப்பா பையன். அதுக்கு அடுத்த வாரம் எங்க மாமா வர்றார். மாமா வராரா? அவர் படம் வேற லெவலில் எடுத்திருக்காங்க. ஐயோ அடிச்சுக்க முடியாது. ஆக்டிங்லாம் சொல்லவே முடியாது. ஆக்டிங்லாம் தரமான ஆக்டிங். நாங்க சினிமான்னு வந்தா சூர்யா, அரசியல் பார்த்தா விஜய். சுத்த தங்கண்டா நீ. தங்கம். எக்ஸ்கியூஸ் மீ. விடாதடா. இத கட்டி மலை எழுப்போம். வந்தா மலை, போனா கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்கார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் இதை மட்டும் பார்த்துட்டு போ. அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கான். டேய் அப்படியே பின்னாலவா. அந்த ஆள் என்ன சொன்ன இருக்கிறது. விஜய் ரசிகர்கள் வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடி தீர்த்திட்டு இருக்காங்க. திரையரங்கில் உண்மையிலே முதல் 1/4 மணி நேரம் விஜயை காட்டுற வரைக்கும் ஸ்கிரீனையே பார்க்க முடியல. எந்த சின்ன லைட்டை பிடிச்சி எல்லாரும் செல்போன் வச்சு எல்லாரும் தியேட்டர்ல படம் பிடிக்கிறான். குடும்பமாக உட்கார்ந்து பார்ப்பதற்கான படம் தான் வாரிசு. ஏன் என்ன சொன்ன? தளபதி மொகர கட்டையில பாருங்க. மொகர கட்டையில தளபதியா? என்ன தளபதி? பட்டம் சட்டனா இல்லையாங்க? ஒரு ஏதோ ஒரு குப்பை படம் வாரிசுன்னு ஒரு படம். அந்த படத்தோட உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நான் 5 வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன். 5ஆப்பு படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்தில் பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனதுக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப இருந்து இருக்கேன். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. Meanwhile, ஊர்ல எனக்கு வச்ச பேரு பைத்தியக்கார பையன்.